சம்பளம்? மாசம் 8500 சம்பளம் யார் தருவா? நானே அதை வச்சுதானே என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, சோத்துக்கு உழைக்கவே கஷ்டப்படியாரு. இந்த வேலையும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேம்மா. அதுக்குதான் சாரஜாட்ட ஒரு வேலையை வாங்கிட்டாருன்னு சொன்ன கேட்க மாட்டேங்க. எம்மா அங்க வேலை அதிகமா இருக்கும், இங்க அப்படி இல்லல, வேலை கம்மிதான். நான் பாட்டுக்க சுத்த நேரம் வீட சுத்தம் பண்ணுவேன், அந்த ஆளை படுத்துக்கிடுவேன். அந்த ராசாதி பொம்பளை எதையுமே கண்டுக்காதுமா, என்ன கொஞ்சம் பேசும் அவ்வளவுதான். அதை மட்டும் தாங்கிக்கிட்டாலே போதும், அங்க அப்படியே இருந்துக்கிடலாம். சரி, இப்ப எதுக்கு இந்த விஷயம் அந்த பொம்பளைக்கு தெரியுமா? இதை தெரிஞ்சிட்டு அவன் என்ன பண்ண போறா? ஏம்மா எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஐடியா போடியாவளோன்னு தோணுது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அவியலுக்கு என்ன லாபம்? அப்படியே நிறுத்தினாலும் நிறுத்திட்டு போட்டான். அக்காவை இந்த கல்யாணத்தை எப்படியே நிறுத்தணும்னு ஆசைப்படியாவ. இதை அந்த ராசாத்தி செஞ்சா ரொம்ப நல்லதுதான். சரிம்மா, என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்காவ? எனக்கு தெரியலையே, அக்கா எதுவுமே சொல்லல. சரிம்மா, அப்ப மைனி வந்தோடனே அவியிட்ட கேக்கேன். மங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு? சீல்பா, இந்த வந்துட்டவ மைனியகாரி. பாட்டிலே அப்படியே பயணம் வருவா. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு? ஏய் கோமரி, என்ன தேய்? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியது கோமரி, இப்படி நடு வீட்ல கடந்து ஆடாத நீ. அதனாலதான் தேய் வாசல்ல இருந்து ஆடிட்டு வந்துட்டேன். ஏன் நீ நடு வீட்டுல ஆட மாட்டேன். திண்ணையில ஆடுவேன், வாசல்ல ஆடுவேன், ரூம்ல ஆடுவேன், ஏன் கிச்சன்ல கூட ஆடுவேன் தேய். ஆனா நடு வீட்டுக்குள்ள மட்டும் ஆடவே மாட்டேன். நான் மாமியார் சொல்ல தட்டாத மர்மோ தேய். ஆமா, மாமியார் சொல்ல தட்ட மாட்டாளா? நீ எல்லாம் மாமியாரையே தட்டறவா. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது கோமரி. ஏ தேய் புரிஞ்சிடுங்க தேய், நீங்க சொல்லியதை நான் அப்படியே மதிச்சு கேட்டு நடப்பே தேய். இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நான் எதுவும் சொல்ல வரையில, சீல்பாதான் உன்கிட்ட பேசணுமா? ஹாய் கொத்தனார், என்ன பேசணும்? என்னது கொத்தனாரா? இல்ல இல்ல, நாத்தனாருங்க கொத்தனார்னு வந்துட்டு. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சொல்லுங்க கொத்தனார். வாயில வாசம் வச்சு தேய்ச்சு விடுவேன். ஒழுங்கா எப்பயும் போல அவனை கூப்பிடு. ஏ சிலுப்பா, என்ன சொல்ல வந்தா சொல்லு, முழிச்சிட்டே நிக்கிறியதுக்கு. மைனி, வேலை விட்டு வரும்போது நல்ல ஜாலியா ஆடிக்கிட்டே வரியே, வேலையில கஷ்டமே இல்லையோ? அங்க என்ன கஷ்டம் எனக்கு? வீடு முழுக்க ஏசி, என் பாத்ரூம்ல கூட ஏசி, வயிற்றுக்கு நல்ல சோறு, நினைச்சா ஜூஸு. வேலை இல்லைன்னா படுத்து நம்ம ஆட்டுக்கு போய் ரூம்ல தூங்கிடுவேன், ரெஸ்ட் கால் இருக்கு. எங்க மைனை எங்கேயாவது போனவனா ஏசி கார்ல கூடவே போவேன், கூடவே வருவேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னது வாழ்க்கையா? வாழ்க்கையில சொகுசான வேலை கிடைச்சிருக்கு தேய். கோமரி, வீட்ல இருக்க மாதிரி அங்க போய் சொகுசா இருந்துட்டு வர, அப்படிதானே? இங்க எங்க சொகுசா இருக்கு? வயிற்றுச்சல் கலப்பாதுங்க தேய். நீங்க என்ன பாத்ரூமுக்கு ஏசியா போட்டு வச்சிருக்கிய? பாத்துக்கம்மா, பாத்ரூமுக்கெல்லாம் ஏசியா? இல்லப்பா, அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்லியா. ஒரு வேலையை அங்க கூறுபாடோட செய்ய மாட்டால, சாரதா எப்ப வந்தாலும் பிடிச்சி ஏசிக்கிட்டு கிடப்பாளாம். அங்க போயில பாடத்தெல்லாம் உறங்க முடியாத, எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குமா. சாரதா அங்க போவா இங்க போவா, பின்னாடியே ஓடணும். ஆமா, நான் பின்னாடியே ஓடிட்டு இருந்தது நீங்க பாத்திய தேய். ஏசி கார்ல போவேன். காலதைக்கு வந்திருக்குதா புது வாழ்வு. எங்க இருக்குது தேர்ந்த கழுதை? வாங்க குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கு முன்னாலதான் நிக்குது பார் கோமரி. ஐயோ, சில்பாவியா கழுதைன்னு சொல்றிய? வாய் கொழுப்பு சீலையில வடியல, உனக்கு லிட்டர் லிட்டரா வடியுது. ஏத்தே என்ன விஷயம் சொல்லுங்க தே, நான் போய் சாப்பிட்டு படுக்கட்டும். ஆமா, வாரணும் திங்கனா நாளை படுத்துக்கிடணும், வீட்ல ஒரு வேலையும் செஞ்சிராதே. போய் அந்த பாத்திரத்தை பூசு. பாத்திரத்தை பூசணுமா? இவ்வளவு நேரமா பாத்திரம் பூசாம வச்சிருக்கிய? இந்த வீட்டுக்கு நீ தான மர்மமா, நீ தான் செய்யணும். அத பாட்டு வச்சிருக்கேன், போய் பூசு. ஏத்தே காலைல விளக்கிக்கிறியா? அந்த ஆள் கிடக்கட்டும். அந்தால அள்ளி பழைய கடைக்காரனுக்கு போட்டுரு. புதுசா மைனி யார்ட்ட சொல்லி பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வை. தேனமா இதே மாதிரி பூசாம அந்த அள்ளி போட்டுரு. ஏன்னா உன்னால பாத்திரத்தை பூசிக்கிட முடியாது, உடம்பு வலிச்சிடும். வாரணும் திங்கனா அந்த ஆளை போய் படுத்துக்கிடணும். ஒன்னதுக்கு பிராஜனம் கிடையாது. ஏத்தே மாசம் 11,000 சம்பளம் வாங்குறேன் தேய்.
அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. 16,000 சம்பளத்தை வாங்கினா நான் தான் உனக்கு அடிமை வேலை செய்யணுமா? அப்படிலாம் நீ ஒண்ணு வேலைக்கு போகணும், ஒழுங்கா வீட்டு வேலையை பாரு. ஷோ வந்ததை வராதமா நொய் நொய்னு ஆரம்பிச்சிருக்க, கொஞ்சம் அமைதியா இருங்க தேய். ஏ சிலுப்பா நீ எதுக்கு இங்க வந்தா? எனக்கு உங்க அம்மைக்கு சண்டை மூட்டி விடக்கா? இல்ல மைனி, நான் எதுக்கு அதுக்கு வர போறேன்? நான் வந்த விஷயமே வேற. ஆமா, சந்திரக்கு எப்ப கல்யாணம்? தேதி என்னைக்கு குறிச்சிருக்காவ மைனி? அது எதுக்கு உனக்கு? கல்யாணம் வருதுன்னாச்சுன்னா இப்பவே வயித்த சாப்பிடாம காலி பண்ண போறியோ? அதெல்லாம் இல்ல மைனி, அந்த ராசாத்தி பொம்பளை இருக்குல்ல, அதை கேட்டுட்டு வர சொல்லிச்சு. என்ன காரணம்னு தெரியல மைனி, கொஞ்சம் சொல்லுங்களா? அந்த முக்காடு கேட்டாலே வில்லங்கமெல்லாம் இருக்கும், எதுவும் காரணம் இல்லாம கேட்காத. தெரியல மைனி, அது என்கிட்ட 2 நாளா கேட்டுட்டே இருக்கு. உங்ககிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன் மைனி, கொஞ்சம் சொல்லுங்களா? ஏன்னா 6 மாசம் இருக்குன்னு சொல்லி வை. மைனி அப்படி சொன்னா அதுவே நம்பாது, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க மைனி. அடுத்த மாசம் தான் கல்யாணம் வைக்கணும்னு பேசிக்கிட்ட, தேதி என்னன்னு தெரியல. அப்படியா? சரி மைனி, இது ஒண்ணு போதும். தேதி சொன்னோம்னா கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்றீங்களா? அப்படி என்ன அவசரம் அந்த முக்காடுக்கு? அது மகனுக்கு கல்யாண தேதியை குறிச்சிச்சா? ஆமா மைனி, குறிச்சிட்டாவ, இந்த மாசம் கல்யாணம். ஓஹோ, அதனால தான் இவனுக்கு என்ன கல்யாணம் கேட்டுக்கிட்டு தெரியுதோ? ஆமா மைனி, அடுத்த மாசம் தானே கல்யாணம். நான் அதையே அதுகிட்ட போய் சொல்லிடுறேன். எம்மா சோறு தம்மா, நானும் சாப்பிட்டுட்டு என் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் எடுத்துட்டு போறேன். மொவன்னா போதும் கிளவிக்கு, நல்லா இழிச்சிட்டு பேசும். மார்மோன்னா போதும் முறைச்சிக்கிட்டே பேசும். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு? செல்லம்மாக்கா, வாசிப்பாவா? என்னக்கா நேத்து ஒரே சோகமா இருந்தீ, இன்னைக்கு ஒரே ஜாலியா இருக்கிய? அதான் நேத்து உங்ககிட்ட சொன்னனே, இனி எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், வேணா அவளே செஞ்சு திங்கட்டோன்னு. அதேதான் இன்னைக்கு அவியிட்ட சொல்லிட்டேன். அப்படியே உங்க மாமியார் எதுவும் சொல்லலையோ? அது சொல்லாம இருக்குமா? யாசதான் செஞ்சது. நான் எதையும் கண்டுக்கிடல சில்பா, எனக்கு என் வேலை தான் முக்கியம்னு உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏக்கா அப்படின்னா உங்க நாத்தனார் இங்க இருந்து போவாதோ? போக மாட்டாளா சில்பா? பிள்ளைல இங்கேயே ஸ்கூல் சேர்த்துட்டா, இங்கேயே தான் இருக்க போறாளாம். ஏக்கா அவிய தனியாக்கி சாப்பிட்டாலோ நீங்க செஞ்சு கொடுத்தாலும் செலவுலாம் டபுள் ஆகுமே. எப்படி சமாளிப்பி? எப்படி குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுவிய? அதான் சில்பா எனக்கும் தெரியல. இதுல வரை என் மாமியார் சொல்லிட்டு இருக்கு, அவ பிள்ளைகளுக்கும் என் புருஷனையே ஃபீஸ் கட்ட சொல்ல போதான். எப்படிக்கா சமாளிக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டமாச்சே. 4 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே 4 பேர் தனியா உழைக்கணும். உங்க புருஷன் சம்பாத்தியத்துல எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அதான் எனக்கும் தெரியல சில்பா. 5 பைசா கூட சேர்த்து வைக்கணும்னு அந்த கிழவிக்கு நினைப்பே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து செலவழிச்சிடணும். அதை பொறுத்த வரைக்கும் அதுவும் மவளுக்குன்னா போதும், எல்லாத்தையும் கொடுத்துரும். அதனால தானே நானே இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கேன். இந்த கிழவி எங்க அவ பேருக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருமோன்னு. எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், அது எங்களுக்குன்னு விட்டு வைக்காது போல. எப்ப பாரு மவ பிள்ளைகள்னே தெரியுது. மவனை பத்தியும் நினைச்சு பார்க்க மாட்டேங்குது, மவன் பேத்த பிள்ளைகளை பத்தியும் நினைச்சு பார்க்க மாட்டேங்குது. இன்னைக்கு காலையிலேயே கோழி கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வைன்னு சொல்லுது சில்பா. என் பிள்ளைகளுக்கு இட்லிக்கு சட்னி வச்சு கொடுத்துட்டேன், மதியத்துக்கு புளிச்சோறு கிண்டி முட்டையை அவிச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இவ மவ 9 மணிக்கு வந்து நின்றுக்கிட்டு கூட்டு எதுவுமே செய்யல, போய் கோழி கறி எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பா போல. உடனே மாமியார் கறியை நீ கூப்பிட்டு போய் கோழி கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வைன்னு சொல்லுது. காலையிலேயே வா? ஆமா, காலையில என்ன விடிய காலம் கூட கோழி கறி வச்சு கொடுத்தா நல்லா திம்பா. கோழி கறினா போதும் அவளுக்கு. இவளாலேயே வீட்டுல வாங்கி விட்டுருந்த கோழி எல்லாம் அடிச்சு அடிச்சு இப்ப ஒரு கோழி கூட இல்ல சில்பா. அப்படியேக்கா, ஒரு கோழி கூட இல்லையோ? ஆமா, எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, இவ இங்கேயே கிடந்து எல்லா கோழியும் அடிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருக்கா. ஏதி எடுப்பா அவ்வளவு கோழியும் அடிச்சு வாயில போட்டா. ஏக்கா ஆசையோட வளர்த்தியலே. ஆமா சில்பா, ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வித்தா 15 ரூபாய் கிடைக்கும். 7 கோழி நின்னுச்சு. 7 கோழி முட்டை போட்டா எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? எல்லாத்தையும் வாயில போட்டுக்கிட்டாலே. இப்போ வீட்டுல இருக்க கோழி எல்லாம் காலி ஆயிட்டுன்னு கடையில போய் கோழி வாங்கிட்டு வாங்க அவ. ஏக்கா இப்படியே போச்சுன்னா செலவு பல மடங்கு எகுறோம்க்கா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சில்பா? அவியல தனியா சமைக்க சொல்லுங்க. அவிய புருஷன் வேலை செய்யவல்ல, அவர்கிட்ட ரூபாய் வாங்கி குடும்பத்தை நடத்த சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கேட்ட சொல்லுங்க, உங்க புருஷனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. என் புருஷன் நான் சொல்றத கேட்டுட்டா வேற வேலையை பாப்பாரு பாரு. அவிய அம்மா சொல்றதான் அவர் கேட்பாரு. அவிய அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாரு. அதெல்லாம் கஷ்டம் சில்பா.
நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏக்கா பிறகு ஒரு பைசா உங்களுக்குன்னு உங்க பிள்ளைக்குன்னு இருக்காது. ஏன் உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட கூட ரூபாய் இல்லாம போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்க்கா. நான் எதுக்கு சொல்லியேன்னா நான் வச்சிருக்கிறது ஒரு பிள்ளைதான். அதுக்கு ஃபீஸ் கட்டவே நான் பாடா பட்டுட்டு கிடக்கேன். என் புருஷன் சாப்பாட்டுக்கு உழைக்கவே கஷ்டப்படியாரு. சில நேரம் கஷ்டமா இருக்கும்போது எங்க அம்மிட்ட தான் கொஞ்சம் கடனை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க 4 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்குன்னு 10 பைசா எடுத்து வைக்க முடியாதுக்கா. ஏன் உங்க பிள்ளைகள் படிப்பையே பாதியில நிறுத்த வேண்டிய நிலைமை கூட வரும். ஆமா ஷில்பா, நீ சொல்றது சரிதான். என் பிள்ளைகளோட படிப்பை நிறுத்திட்டு அவ பிள்ளைகளை மட்டும் படிக்க வைக்கலான்னு கூட என் மாமியார் சொல்லும். என் புருஷனும் சரி சரின்னு தலையாட்டுவாரு. இது சரி வராது ஷில்பா. ஆமாக்கா, அவிய புருஷனும் சம்பாதிக்கவல்ல அந்த ரூபாயை கொண்டு வர சொல்லுங்க. அதை வச்சு குடும்பத்தை நடத்த சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுங்கக்கா. நீங்க கெட்டாதங்க. சரி ஷில்பா, அப்படிதான் சொல்லணும். என் மாமியார் ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் எனக்கு பெரிய வில்லையே. ஏக்கா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்துறாதுங்கக்கா, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமா ஷில்பா, நீ சொல்றது சரிதான், எனக்கு புரியுது. என் புருஷன் இன்னைக்கு வரட்டும், இதை பத்தி பேசி. ஏக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஷில்பா? சரோஜாக்கா மகனுக்கு என்னைக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே ஷில்பா. இல்லக்கா, நிச்சயத்துக்கு வந்திருந்தியல்ல, அப்ப எதுவும் உங்ககிட்ட சொன்னாவ்ளா? இல்ல ஷில்பா, எதுவுமே சொல்லல. எதுக்கு இப்ப அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா? ஏக்கா அந்த ராசாதி பொம்பளை தான் அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டு வந்து சொல்லிச்சு. நான் இதை மைனிட்ட போய் கேட்டேன்னா எங்க மைனி அடுத்த மாசம்னு சொன்னாவ. ஆனா தேதி என்னன்னு தெரியலக்கா, அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன். நேட்ட மாதிரி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது ஷில்பா. பத்திரிக்கை வந்தாதான் என்னைக்கு வச்சிருக்காவனே தெரியும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஆனா இந்த பொம்பளை கேட்டுட்டு வான்னு உயிரை வாங்குதே, என்ன செய்ய? அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியுமேக்கா. எல்லாத்துக்கும் கோவப்படும். முடியாது கிடையாதுன்னு சொன்னா யாசம், அதனால தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தெரியல ஷில்பா, நேட்ட மாதிரி வேணா கேட்டுட்டு வர சொல்லு. அவியல தாங்க கேட்டுட்டு வர சொல்லி இருக்கேன். ஆனா நாளைக்கு வேலைக்கு போகும்போது இந்த பொம்பளை கேட்கும், அதை என்ன செய்யன்னு தெரியல. அடுத்த மாசம் சொல்லு. வேற நீ தான் என்ன பண்ணுவா? சரிக்கா.